குக்கரில் ஊற வைத்த 100 கிராம் ராஜ்மா, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து 6 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்துக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி, கட் பண்ணிய 2 தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி 1 குழிக்கரண்டி அளவு துருவிய தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் அரைத்த விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், வேக வைத்த ராஜ்மா, 200 ml தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி வேக வைத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ராஜ்மா மசாலா ரெடி.